நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம். இந்த வீடியோவில் 1000 முதல் 5000 ரூபாய் பென்ஷன் உயர்வு, அகவிலைப்படி, VDA, வரி சலுகை 5 முக்கிய தகவல். என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக எந்தெந்த ஓய்வூதியர்கள், எந்தெந்த பென்ஷன்தாரர்களுக்கு 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் பென்ஷன் உயர்வு பற்றிய தகவல்கள், அது சார்ந்த கோரிக்கைகள், அதை சார்ந்த பரிந்துரைகள் எதுவும் உள்ளதா, அதேபோல் அகவிலைப்படி VDA மாறும் அகவிலைப்படியுடன் வரி சலுகை வழங்குவது பற்றிய ஏதேனும் தகவல்கள், அறிவிப்புகள், பரிந்துரைகள், கோரிக்கைகள் எதுவும் முன்வைக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பிறகு முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லா வீடியோவும் டேரெக்டாக கிடைக்கும். பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும், சலுகை சார்ந்த தகவல்களும், அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்றுவதற்கு வழிகாட்டு நெறிமுறைகளும், அதற்கான நிபந்தனைகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது EPS 95 பென்ஷன் ஓய்வூதியர்களுக்கு 5000 ரூபாய் சார்ந்து என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். தொழிற்சங்கங்கள் வைத்துள்ள முன்னணி கோரிக்கையின்படி EPFOவில் ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையை தற்போது இருப்பதை விட 5 மடங்கு, அதாவது 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் எனவும், 8வது ஊதியக்குழு அமைப்பது குறித்து முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்துள்ளன. அதேபோல வருமான வரி விலக்கு வரம்பை உயர்த்த வேண்டும் எனவும், கிக் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டம் மற்றும் அரசாங்கம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் பல முக்கிய கோரிக்கைகளை முன்னிறுத்தியுள்ளனர். செய்தியாளர்களிடம் பேசிய TUCC தேசிய பொதுச் செயலாளர் SB திவாரி கூறுகையில், அரசு தனியார் மயமாக்கல், கார்ப்பரேட்டுகளுக்கு முக்கியத்துவத்தை குறித்து இன்ஃபார்மல் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பிற்கு நிதியளிக்க பெறும் பணக்காரர்களுக்கு கூடுதல் 2% வரி விதிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். வருமான வரி விலக்கிற்கான வரம்பை உயர்த்தவும் அவர் பரிந்துரைத்தார். மேலும் ஓய்வூதியம் மூலம் கிடைக்கும் வருமானத்திற்கு வரி விலக்கு வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் அரசு ஊழியர்களுடைய சம்பள கட்டமைப்பை திருத்த 8வது ஊதிய குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் திவாரி வலியுறுத்தியுள்ளார். பிப்ரவரி 2014இல் 7வது ஊதியக்குழு அமைக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டதால் 8வது ஊதியக்குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் CIDU தேசிய செயலர் சுதேஷ் தேவ்ராய் வலியுறுத்தியுள்ளார். NFITU தேசிய தலைவர் தீபக் ஜெய்ஸ்வால் அமைப்பு சாரா துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு பலன்களை வழங்க ஊழியர் வருங்கால வைப்பு நிதி, EPF மற்றும் ஊழியர்களின் மாநில காப்பீட்டுக் கழகம் ESIC ஆகியவற்றிற்கு தனி பட்ஜெட் ஒதுக்கிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். பாரதிய மஸ்தூர் சங்க அமைப்பு செயலாளர் வடக்கு மண்டலம் பவன்குமார் கூறுகையில், EPS 95 கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை முதல் கட்டமாக மாதம் ரூபாய் 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக உயர்த்தி பின்னர் VDA மாறும் அகவிலைப்படியுடன் இணைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி, கோரிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறெனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் பகுதியில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா வீடியோவும் டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.